இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்ற லக்ஷ்மி? என்ன ஃபைல் இது? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் கிட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல, அங்க பெர்மனன்ட் ஒர்க்கர் சம்பந்தப்பட்ட ஃபுல் டீடைல்ஸும் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து இவங்களுக்கு எல்லா வித பெனிஃபிட்ஸும் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அவங்க திருப்தி அடையாமையே இருக்காங்கன்னா அதான் ஏன்னு புரியல. இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? மனிஷா சொன்ன மாதிரி கேட்காமலே எல்லாம் கொடுத்ததுனால இலக்காரமா தெரியுது. எதுக்கோ ஆசைப்பட்டு வாண்டடா டிமாண்ட் பண்றாங்களே தவிர அவங்க கிட்ட ப்ராப்பரான ரீசனே இல்லை. இங்க பாருங்க, எப்பவும் காயினோட ஒரு பக்கத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ண கூடாது. காயினோட ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும். நேத்து வரைக்கும் இல்லாத ப்ராப்ளம்ஸ் சடனா ரைஸ் ஆயிருக்குன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பா நமக்கு பிடிக்காதவங்க யாரோ ஒருத்தங்க பண்ற வேலையா தான் இருக்கும். யாரோ தேர்ட் பர்சன் தான் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்கன்னு எப்படி உறுதியா சொல்ற? இது ஒர்க்கர்ஸ்குள்ள ஆரம்பிச்சிருக்கிற ரெவல்யூஷனா கூட இருக்கலாம்ல. அப்படி இல்லைங்க. இன்னைக்கு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போனப்போ அங்க ஒரு எம்ப்ளாயியை பார்த்து நான் பேசினேன். அவரு அப்சர்வ் பண்ணதை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவரும் என்ன மாதிரியே தேர்ட் பர்சன் இருக்கிறதா தான் சந்தேகப்படுறாரு. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு பிளைண்டா நம்பிக்கிட்டு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒன்றும் சின்ன பசங்க இல்ல லக்ஷ்மி. சின்ன பசங்களா இல்லைனாலும் சில பேர் சூழ்நிலையினால பொய்யான பேச்சுக்கள் எல்லாம் நம்பி விலகி போறதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் மனசை நம்ப மாட்டாங்க, பிளைண்டா பிரெயினை மட்டும் தான் நம்புவாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க லக்ஷ்மி? ஏதோ சூழ்நிலை காரணமா யாரோ சொன்னதை நம்பி உன்னை விட்டு விலகிறேன்னு சொல்றியா? அப்படின்னு நான் ஒன்னும் சொல்லல. நான் ஏதோ பொதுவா சொன்னேன். உங்களுக்கே அப்படி தோணுச்சு? ஏன் தோணாது? உன் பேச்சு அப்படிதான் இருக்கு. என் பேச்சு அப்படி இருக்குன்னு தோணுதுன்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிற எண்ணமோ அப்படிதான் இருக்குதுன்னு அர்த்தம். அதை விடு. இங்க டாபிக் நம்ம ஒர்க்கர்ஸை பத்தின ப்ராப்ளமை பத்தி, நம்ம ப்ராப்ளமை பத்தி இல்ல. நம்ம ப்ராப்ளமை கொண்டு வந்தது நீங்க தான், நான் ஒன்னும் இல்ல. இதுதான் பூசணி கத்திரிட திரு திருன்னு மூழ்ச்ச கதையா சொல்லுவாங்க. வாட்? ஒன்னும் இல்லைங்க மித்ரா. ஒர்க்கர்ஸோட ஸ்ட்ரைக்கை எப்படி நிப்பாட்டணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் அவங்கெல்லாம் ஹர்ட் ஆகாம நல்ல விதமா நடக்கணும். நீ என்னதான் நல்லது பண்ண நினைச்சாலும் ஒர்க்கர்ஸ் கண்டுக்கவே மாட்டாங்க. தேவையில்லாத முயற்சியெல்லாம் பண்ணி நீ டிசப்பாயிண்ட் ஆகிறத தவிர வேற எதுவும் நடக்க போறதில்லை. ஸோ லீவ் இட் லக்ஷ்மி, நான் பாத்துக்கிறேன். உங்களால டீல் பண்ண முடியாதுன்னு இல்லைங்க. எனக்கு என்னவோ இது மேலோட்டமா நடக்கிற பிரச்சனை மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல. உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு சந்தேகமா இருக்கு. அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சா போதும், ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் சால்வ் ஆயிடும். அது என்னன்னு நாளைக்கு கண்டுபிடிக்கிறேன்.